பராசக்தி மற்றும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தற்போது வரை சான்றிதழ் வழங்காமல் சிபிஎஃப்சி இழுபறியாக்கி வருவதால் ரசிகர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் என திரைப்படம் தொடர்பான அனைத்து துறையும் பாதிக்கப்படுவதாக ரசிகர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் உள்ளிட்டோர் நடிப்பில் வரும் 10ஆம் தேதி வெளியாக உள்ள படம்தான் பராசக்தி. இப்படம் இந்தி திணிப்பை மையப்படுத்தி மாணவர்களின் பவர் பற்றி பேசுவதாக படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் ஜனநாயகன் படம் வரும் 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் 1 மாதம் முன்பே தணிக்கை குழுவுக்கு படம் அனுப்பப்பட்டதாகவும், அப்போது அவர்கள் சொன்ன திருத்தங்களை மாற்றி மீண்டும் அனுப்பியும் தற்போது வரை சான்றிதழ் வழங்காமல் இழுபறியாக்கி வருவதாகவும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் தாவேகா தரப்பில் இருந்தும் குரல் எழுந்துள்ளது. முன்னதாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஜனநாயகன் படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே UA சான்றிதழ் பரிந்துரைத்து விட்டதாகவும், ஆனால் தற்போது வரை சான்றிதழ் தரப்படவில்லை என்று கூறி தடுப்பது யாரோ என்றும் குறிப்பிட்டு ட்வீட் செய்திருந்தார். அதேபோல் படத்தை பார்த்த தணிக்கை குழு சில காட்சிகளை நீக்கவும், சில வசனங்களை மியூட் செய்யவும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் படம் பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் கூறிய மாற்றங்களை செய்து தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் அனுப்பிய நிலையிலும் படத்திற்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்காததால் படம் வெளியாக இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருப்பதால் ஜனநாயகன் படக்குழு நீதிமன்றத்தை நாடியுள்ளது. படத்திற்கு சான்றிதழ் வழங்க மத்திய தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட கோரி பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தது. இன்று பிற்பகல் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஏற்கனவே தணிக்கை குழுவுக்கு படம் அனுப்பப்பட்டதாகவும், அப்போது அதிகாரிகள் கூறியபடி சில காட்சிகளை நீக்கி மறுபரிந்துரைக்கு அனுப்பியதாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் விசாரணையை நாளை ஒத்திவைத்து நீதிபதி ஆஷா உத்தரவிட்டுள்ளார். நாளைய விசாரணையை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. மேலும் படத்தின் தணிக்கை சான்றிதழால் டிக்கெட் புக்கிங்கும் தாமதமாகி வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பராசக்தி திரைப்படத்திற்கும் தணிக்கை குழு சான்றிதழ் வழங்காமல் இழுபறியாக்கி வருகிறது. பராசக்தி படத்தின் ட்ரெய்லரில் டெல்லி தான் இந்தியாவா போன்ற வசனங்கள் அதிகம் கவனம் பெற்றது. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரெட் ஜெயிண்ட் வெளியிடும் இப்படத்தில் அப்போதைய மத்திய அரசை இது போன்ற வசனங்கள் தாக்கினாலும் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் உன்னிப்பாக கவனித்து தற்போதைய மத்திய அரசுக்கு எதிராக ஏதும் மாறிவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தும் என்று கூறப்படுகிறது. இப்படத்திற்கு தணிக்கை சான்று கிடைத்து விட்டதாக கூறினாலும் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி திரைப்படங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக உள்ள நிலையில் படத்தின் வெளியீடு, தணிக்கை சான்றிதழ் போன்ற பல இடங்களில் அரசியல் தலையீடுகள் இரு படங்களுக்குமே இருப்பதாக பலர் கூறி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இரு படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் என படம் தொடர்பான விஷயங்களுக்கு ரசிகர்கள் மிகுந்த வரவேற்பளித்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். பராசக்தி திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் யார் என்ன சொன்னாலும் இது அண்ணன் தம்பி பொங்கல் என நடிகர் சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார். படத்தின் வில்லன் ரவிமோகனும் தளபதி வெற்றி கொண்டான் என்று பதிவிட்டு, ஜனநாயகன் படம் நான் உட்பட பலரது மனங்களை வெல்லும் எனவும் என்றென்றும் உங்கள் ரசிகன் மற்றும் சகோதரன் என பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.